Taste the Daily. சேலம் மாவட்டம் நங்கவள்ளி அருகே சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன், நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி மற்றும் சேலம் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி ஆகியோரை முற்றுகையிட்டு பொதுமக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் சிலம்பரசன். என்ன காரணம் பொதுமக்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதம் செய்ய? அவர்களுடைய கோரிக்கை என்ன? வணக்கம் தர்ஷினி. சேலம் மாவட்டம் நங்கவள்ளி வனவாசி அடுத்த சானாரப்பட்டி ஊராட்சியில் அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என கூறி இந்த மேட்டூர் குடிநீர் உபரிநீர் திட்டத்தை தொடங்கி வைத்துவிட்டு இந்த வாத்திப்பட்டி என்ற பகுதியில் தண்ணீரை வரவேற்பதற்காக சென்ற அமைச்சரின் வாகனங்களை முற்றுகையிட்டு சானாரப்பட்டியை அடுத்த லெனின் நகர் பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக கடந்த 4 ஆண்டுகளாக தார் சாலை பழுதடைந்தும் அதே போன்று அந்த அடிப்படை வசதிகள் எதுவும் இதுவரை செய்து தரவில்லை என கூறி முதலில் வாகனத்தை முற்றுகையிட்டனர். இதனை அறிந்து அமைச்சர் அப்பகுதிக்கு வந்த நிலையில் அமைச்சரிடமும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் அமைச்சர் அந்த துறை அதிகாரிகளுடன் உடனடியாக தொடர்பு கொண்ட நிலையில் அது ஏற்கனவே தார் சாலைக்காக நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் விரைவில் இந்த 3 மாதத்திற்குள் இந்த சாலையை முடித்து தரவென உறுதியளித்ததை தொடர்ந்து அப்பகுதி மக்கள் சமாதானம் அடைந்தனர். பொதுமக்களாக அமைச்சர் செல்லக்கூடிய வாகனத்தை தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன். Taste the Daily.